Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shah Creations. இன்றைக்கி எங்களோட சேனலில் பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிற அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டரை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நான் அதுக்காக 150 கிராம் பட்டரை நல்லா விஸ்கால வந்து பீட் பண்ணி எடுத்திருந்தேன். இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். பட்டர் நல்லா பீட் ஆனதும் அது கூடவே 80 கிராம் ஐசிங் சுகரை சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணணும். ஐசிங் சுகரில் இருக்கிற லங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டும் நல்லா பீட் ஆனதும் நாங்கள் இதில் வந்து ஒரு எக் சேர்க்கணும். நான் எக்கில் இருக்கிற ஒயிட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணி அதே பெட்டரோடு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட ஃப்ளார் சேர்க்கணும். ஃப்ளார் 180 கிராமோட 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு 2 டைம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த பெட்டர் கன்சிஸ்டன்சி வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் வந்து இதை நாங்கள் பைப் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கை ரெடி பண்ணி இதில் ஹாஃப் பெட்டரை வந்து ஃபில் பண்ணி எடுத்திருந்தேன். ஹாஃப் வந்து வெனிலாவுக்கும் ஹாஃப் வந்து சாக்லேட்டுக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நாங்கள் ஹாஃப் பெட்டர் வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து இது மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நொசில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதை பைப் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து விருப்பமான ஒரு நொசில் யூஸ் பண்ணிலும். ஸோ நான் காட்டுற மாதிரி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி பைப் பண்ணிலும். அதுக்காக வந்து நான் இன்றைக்கி அவனில் வரக்கூடிய ட்ரேயை தான் எடுத்திருந்தேன். அதுக்கு மேலால் வந்து ஒரு பேக்கிங் பேப்பர் போட்டுட்டு நான் காட்டுற மாதிரி பைப் பண்ணி எடுங்க. குக்கீஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்களோட குக்கி ட்ரேயை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்களே ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுற டைமில் அவங்களோட அவனை வந்து ப்ரீஹீட் போட்டு எடுக்கலும். 175 செல்சியஸுக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. ஸோ அவனில் வச்சுறதுக்காக தான் நான் குக்கீஸில் மேலால் ஒரு ஃபிங்கர் வச்சு மெதுவாக அமர்த்தி விட்டிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி மேலால் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ அது பேக்காக வச்சுட்டு நான் சாக்லேட் குக்கீஸ் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பெட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு பைப்பிங் பேக்கில் சேர்த்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நான் இதை வந்து வேறொரு ட்ரேயில் வந்து குக்கீஸ் வந்து செட் பண்ணி எடுக்க போகிறேன். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லாமே பைப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அவங்களுக்கு வந்து இப்போ குக்கீஸ் பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினச்சிட்டேன் பேக்காக விட்டு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வச்சுட்டு இதை வந்து 6 வரைக்கும் வந்து வைங்க. அந்த குக்கீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்படியும் சேவ் பண்ணிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டெக்கரேட் பண்ணிலும். இதை வந்து நல்லா ஆறினத்துக்கு போகிற ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு கவர் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 டேஸ் மாதிரி வரும். அண்ட் அதே மாதிரி மேலே டெக்கரேஷனுக்காக நான் லைட்டாக வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி அதை வந்து மேலோக்கு வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இந்த குக்கீஸோட டெக்ஸ்சர் வந்து உள்ளுக்கு வந்து சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு வந்து எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும்.